வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நட்சத்திர சூட்சுமங்களை பற்றி குமாரசாமியம் நூலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஒரு கிளான்ஸ். போன வீடியோவில் நான் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருந்தேன். இந்த 27 நட்சத்திரக்காரங்களும் அவங்களுக்கு சாதகமான மற்றும் பாதகமான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இது வாழ்க்கையில் எல்லாருக்குமே பயன்படுங்க. உதாரணத்துக்கு இப்போது அஸ்வினி நட்சத்திரமே எடுத்துக்குவோம். இதான் முதல் நட்சத்திரம். இவர்களுக்கு ஒரு சில பேர்லாம் ஆகாது, அல்லது அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆகாது. அஸ்வினிக்கு முதல்ல வேதை நட்சத்திரம் கேட்டேன். அது சந்திராஷ்டமாகவும் போகுதுங்க. அப்போ இந்திரன் பேர் உள்ளவர்கள் ஆகாது. மகேந்திரன், நாகேந்திரன், தேவேந்திரன் இந்த மாதிரி நபர்களோட இவர்கள் அதிகமாக பழக்கத்தை வைத்து கொள்ளக்கூடாது. வச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரபிளில் மாட்டிக்குவாங்க. குறிப்பாக கொடுக்கல் வாங்கலாம் வச்சுக்கிட்டா சுத்தமாக ஆகாது. என்னன்னு இருந்துடணும். அதே போல் அந்த கேட்டைக்கான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. வல்லாரைக்கீரைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் அதை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. அது ஒன்று மட்டும் இல்லை, அதில் அது ஒரு முக்கியமான இதை நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். அதே போல் இந்த முருகன் பெயர் கொண்டவர்கள் இவர்களுக்கு பிரச்சனையை தருவார்கள். இப்படி நாம் அந்த சாதக பாதக தாரைகளை தெரிந்து கொண்டு அந்த பெயருடையவர்களுடன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். பழகவே கூடாதாங்கிறது இல்லை, அந்த பழக்கத்திலே நாம் என்ன பண்ணிக்கணுங்க, ஒரு அவேர்னஸோடு பழகணும். இவர்களுக்கு நடராஜன் பெயர் உள்ளது, சிதம்பரம் பெயர் உள்ளது, பைரவனுடைய பெயர் உள்ளது, அம்பலம், பொன்னம்பலம் இந்த மாதிரி ஈஸ்வரனுடைய பெயர் உள்ளது. இது எல்லாமே சாதகமாக இருக்கும். அவர்களோட நட்பு முறை பாராட்டும் போது தெரிந்தோ தெரியாமலோ அது சாதகமான முடிவுகளை தருவதாக இருக்கிறது. யாருக்கு? அஸ்வினிக்கு. இவங்க உடன் ஃபர்னிச்சர் நிறையா யூஸ் பண்ணணும். இவங்க இரும்பு சம்மந்தப்பட்ட டேபிள் சரி, ஒரு ஆஃபீஸ் இதுவும் சரி, ஒரு செட்டிங் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்டீல் காட்டு, ஸ்டீல் டேபிள், ஸ்டீல் சேர்லாம் போட்டு உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் இவங்க அவாய்ட் பண்ணணும். உடன் டேபிள், உடன் சேர் அது இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருவதாக இருக்கிறது. வட்ட வடிவமான உணவுகள், ரவுண்டாக சுட்ட தோசை, ரவுண்டாக சுட்ட பரோட்டா, முக்கியமாக அந்த கோதுமை மைதாவினாலே செய்யப்பட்ட வட்ட வடிவமான இனிப்பு வகைகளாகட்டும் அல்லது மற்ற உணவு வகைகளாகட்டும், ரொட்டி ஆகட்டும், இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருவதாக இருக்கிறது. ஸோ இப்படி இவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலுமே என்னென்ன நல்லது நடக்கும், என்னென்ன கெடுதல் நடக்கும் போன்ற விஷயங்களை நட்சத்திர ரீதியாக சொல்கிறேன். ஒவ்வொரு 27 நட்சத்திரக்காரங்களும் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. உங்களுக்கு எது ஆகும், எது ஆகாது அப்படிங்கிறது சிறப்பாக நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள், அன்றாடம் பயன்படுத்த விஷயங்கள் உங்களுடைய பெயர்கள், நட்பு வட்டாரத்திலிருந்து, அக்கம் பக்கத்தில் உறவினர்கள், ஏன் உங்களுடைய பெயர்களே ஆகட்டும், உங்கள் நண்பர்களுடைய பெயர்களாகட்டும், அந்த உணவு பழக்க வழக்கமாகட்டும், அன்றாடம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களாகட்டும், பயன்படுத்தக்கூடிய பொருட்களாகட்டும்,
சின்னங்கள், குறியீடுகள் ஆகட்டும், எதை எதை பயன்படுத்தினால் வெற்றி அடையலாம், எதை எதையெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்கிற ஒரு கணக்கு உண்டுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி போனீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய தொந்தரவுகளை அவாய்ட் பண்ணிக்கலாம். நிறைய என்ன பண்ணிக்கலாங்க, தற்காத்து கொள்ள முடியும். பாதி பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணிட்டாலே நிம்மதியாக வாழ்ந்துடலாங்க. நல்ல விஷயம்னு சொல்லி காலை விட்டதுன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்களில் மாட்டிக்கிறாங்க. கூடாத நட்புகள் முதல்ல ஆரம்பத்தில் தெரியாது, சரி நல்லவர்னு நம்பி என்ன பண்ணிடுவாங்க, நட்பு வச்சுக்குவாங்க. கூடிய விரைவில் அது பிஸ்னஸ் பழக்கமாக மாறி தீராத தலைவலியாக மாறக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ ஆரம்பத்திலே உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அதில் வாழ்க்கையுடைய ஒரு ஸ்டெப்பையும் நாம் எடுத்து வைக்கும்போது என்னவாக இருக்கலாங்க, உஷாராக இருந்துக்கலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க. அந்த அவேர்னஸ்ங்கிறது எப்போவுமே நம்ம மைண்டில் இருக்கணும். எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாது அப்படிங்கிறது. கிரகங்கள் என்னவா வேலை செய்யுங்க, மனிதர்களாக மாறி உங்களுக்கு ஆகாத நபர்களை உள்ளே அனுப்பும். உங்களை வீழ்த்தணும்னு நினச்சதுன்னா என்ன பண்ணிவிடுங்க, ஆகாத நபர்களை உள்ளே அனுப்பிச்சு வீழ்த்திடும். நிறைய நேரத்தில் லைஃப் பார்ட்னரே உங்களுக்கு ஆகாதவங்களாம் போயிடுறாங்களா இல்லையா? அப்போ லைஃப் பார்ட்னர் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும் இந்த பெயரியல்ங்கிறது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. நட்சத்திர சூட்சமங்களை 27 நட்சத்திர வாரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில பெயர்கள் இப்போது அஸ்வினிக்கு சொன்னேன். இப்போ ஆயில்யம் பார்த்தீங்கன்னா பெருமாள் பெயருடைய வந்துட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆயில்யத்தில் பிறந்தவங்க திருப்பதி, வெங்கடாஜலம், ஏழுமலை இவங்கெல்லாம் ஆப்படிச்சிருவாங்க. அப்படி ஒரு கேரக்டர் உங்கள் லைஃப்பில் உள்ளே வருதுனாலே நீங்கள் என்ன பண்ணிக்கணுங்க, ப்ரிகாஷனாக இருந்துக்கணும். கொஞ்சம் தள்ளிடு, ஜாக்கிரதையாக இரு, குடுக்கல் வாங்கல் வச்சிக்காத. நான் பெயர்களை குறை சொல்லவில்லை, எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் யார்கிட்ட உஷாராக இருக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதே பெயருடையவர்கள் மற்றவருக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள். மற்றவர்களுக்கு என்னவாகும், அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக, சாதகமானவர்களாக. அதுதான் பிரபஞ்ச சக்திங்கிறது. அது எது நேர்மறையான சக்தி, எது எதிர்மறையானது என்பதை பெயரியல் ரீதியாக நீங்கள் நிறைய தெரிந்து கொள்ளலாம். அந்த பொருட்களை எதை பயன்படுத்தணும் பயன்படுத்தக்கூடாதுங்கிறதையும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு ராமன் பெயர் கொண்டவர்களாம் ஆகாது. உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு ராமனில் நிறைய இருக்குது. ராமமூர்த்தி, ராமகிருஷ்ணன், ராமச்சந்திரன், ராமானுஜம், ஸ்ரீராம், இந்த மாதிரி இந்த ராமருடைய பெயருள்ள நபர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது யாருங்க, உத்திராட நட்சத்திரக்காரர்கள். அன்றைக்கி அப்படி தான் நம்ம நண்பர், நெருங்கின நண்பர் உத்திராட நட்சத்திரம், அவர்கிட்ட கேட்கும்போது ஏன் சார் கேட்குறீங்க, இந்த ராமனால் நான் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க அப்படின்பார். நல்ல மாதிரி நடித்து பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பாப்புல. ஸோ அந்த விலங்குகளையும் நாம் என்ன பண்ணிக்கணுங்க, அவாய்ட் பண்ணிடணும். ஒரு சிலருக்குலாம் பூனை ஆகவே ஆகாது, ஒரு சிலருக்கு நாய் சுத்தமாக ஆகாது. ரேவதியில் பிறந்தவங்களுக்கு நாய் ஆகாது, திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு நாய் சுத்தமாக ஆகாது. ஆண் நாயாக இருந்தால் டோட்டல். அதாவது திருவோணத்தில் பிறந்தவங்க நாய் வளர்க்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதனால் கண்டிப்பாக அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அந்த நாய் வந்ததுலேருந்தே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள், ரொம்ப பிரச்சனைகள், வாழ்க்கையில் ஒரு விஷயத்துலையுமே இவங்க கஷ்டப்படுறதை நாம் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ யானை முடி மோதிரம்லாம் போடுறாங்க. யார் யானையோட, அந்த யானையுடைய தந்தம், யானையுடைய மோதிரம், அந்த முடி இதெல்லாம் யார் போடலாம், யார் போடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. அதேபோல் இந்த கருங்காலி மாலை பற்றி நிறைய இப்போல்லாம் ஹைப்ஸ் நிறையா போயிட்டு இருக்குது. ஸோ அது என்ன நட்சத்திரம், அதை யார் அதிகமாக பயன்படுத்தலாம், யார் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நிறைய அடங்கி இருக்கிறது. ஒரு சில கோயில்களே ஒரு சிலருக்கு பாதகமாக அமைகிறது. இப்போ இந்த ஆயில்யத்துக்காரங்க நிறையா திருப்பதி போகாதீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். வருஷம் ஒரு தடவை போகலாம், தப்பு இல்லை. யாராக இருந்தாலும் திருப்பதி வருஷம் ஒரு தடவை போயிட்டு வரணும். இந்த சந்திரனுடைய ஆகர்ஷண சக்தி அங்கே பரிபூர்ணமாக நிறைந்திருக்கக்கூடிய ஸ்தலம். இதை தடிக்கு விழுந்தால் திருப்பதி போகிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். அதனால் ஆயில்நேசருக்கான சொல்லுவேன், ஐயோ தடிக்கு விழுந்தால் திருப்பதி போகாத, உனக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவே ஏதாவது பொருளாதார சிக்கல், ஏதாவது பிரச்சனை வந்துடும் ஏன்னா கேட்க மாட்டார். போயிட்டு வந்துட்டு அடுத்த மாதமே என்ன பண்ணுவாருங்க, சார் இந்த மாதிரி ஆகிடுச்சு, அந்த மாதிரி ஆகிடுச்சு,
இந்த இடத்துல போனால் வில்லங்கம் ஆகிடுச்சு, அங்கே ஒரு தடவை போய் பணம் கொடுத்தேன் வரல, இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பார். நீங்கள் போங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. எந்த கோயிலுமே நான் மறுக்கக்கூடிய ஆள் கிடையாது. ஆனால் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தாரைகளை நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாங்க, இயக்கலாம். அப்போ உங்களுக்கு அது அபரிமிதமான நற்பலன்களை செய்வதாக இருக்கிறது. எது உங்களுக்கு நெகட்டிவிட்டின்னு தெரியுதோ அதை அவாய்ட் பண்ணி வாழ தெரிஞ்சுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வாழ்வியலுக்கு பயன்படக்கூடிய விஷயங்களை தான் நம்ம அடுத்து வகுப்பாக எடுக்க போகிறோம். இதில் நிறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். ஒரு என்ன எடுத்துகிட்டு போகிறார் பெருசாக அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் சாதக பாதகமான விஷயங்களை மிகச்சிறப்பான முறையில் வாழ்வியலுக்கு தினசரி வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய விஷயங்களை அதனுடைய தாற்பயங்களை தெரிந்து கொண்டு, எதுக்குமே ஒரு லாஜிக் இருக்கணுங்க, எதுக்குமே ஒரு ரீசன் இருக்கணும். சும்மா ஒரு லாஜிக் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணக்கூடாதுங்க, உருட்டாம்போக்கில் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது, செய்யவும் கூடாது. அதுக்கு நான் நேர் எதிரானவன் என்று தெரிவித்து கொண்டு, இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் என்ன பண்ணணுங்க, இந்த விஷயங்களை கற்று பயனடைய வேண்டும். நிறைய விஷயம் சொல்லலாங்க. கிருஷ்ணர் பேர் உள்ளவங்கள்லேருந்து லக்ஷ்மிங்கிற பேர் உள்ள பெண்ணை கட்டக்கூடாது. நவநீத கிருஷ்ணன் ஒருத்தர் முத்துலட்சுமிங்கிற பெண்ணை கட்டிட்டார். அதுலேருந்து வாழ்க்கை நரகம்தான். இதுக்கு ஜாதகமே தேவையில்லை. பாப்பா நவநீத கிருஷ்ணா என்ன அப்படின்னா வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு, அது ஏன் கேட்குறீங்க? பொழுது போய் பொழுது வந்தால் இப்படி தான் போகும். ஏனென்றால் ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையான சக்திகள், துருவங்களை ஒன்று சேர்ப்பதைப் போல. அப்போ நமக்கு எது பாசிட்டிவ், நம்ம கூட எது ஒட்டும்னு தெரிஞ்சு சேர்த்திட்டோன்னா நல்லா இருக்குமா இல்லையா? இதே லக்ஷ்மிங்கிற பேர் வேறு யாருக்கு சூட்டபுளாக வரும்னு பார்த்து அவங்களோட திருமணம் செய்து வைத்தால் மிகச்சிறப்பாக வேலை செய்யும். இந்த கிருஷ்ணன்ற பெயருடையவர்களுக்கு இது ஆகாதுங்கிறதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் மிக அற்புதமான விஷயங்களை, மிகவும் பயனுள்ள விஷயங்களை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நேரமின்மை காரணமாக இந்த மாதிரி ஒரு சில உதாரணங்களை மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த வகுப்பிலே கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் என்று சொல்லி மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.